ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால், இந்திய தேர்தல் ஆணையம் வந்து நம்ம எஸ்ஏஆர் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக வந்து எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த தடவை இந்த ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணுறதுல ரொம்பவே வந்து சிரமமாக இருக்குது. இந்த ஃபார்ம் வந்து எப்படி ஃபில்அப் பண்ணலாம், எந்தெந்த இன்ஃபர்மேஷனை எங்கே போய் நம்ம சர்ச் பண்ணலான்றது வந்து இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ மேலே இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபில்அப் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் ஆதார் கார்டில் இருக்கிற ஆதார் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுக்கு வந்து தந்தை இல்லது பாதுகாவலர் யார் இருக்காங்களோ அவங்களுடைய நேமு, அவங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கிற நம்பர், இது உங்களுடைய அம்மாவோட நேம், அம்மாவுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கிற நம்பர், அதுக்கப்புறம் உங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்ததுன்னா உங்களுடைய ஹஸ்பண்டோட நேமோ இல்லை ஒய்ஃபோட நேமோ வந்து இங்கே போட்டுக்கோங்க. இங்கே வந்து அவங்களுடைய லைக் ஓட்டர் ஐடியில் இருக்கிற நம்பர். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணுறதுக்கு வந்து எந்த சிரமமும் கிடையாது பெருசாக. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து கீழே இருக்கிற ரெண்டு காலமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஃபார்ம் வந்து எதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கேட்குறாங்கன்னா, முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரினுடைய விவரங்கள், அதாவது 2002 அப்புறம் வந்து 2005 நடந்த ரிவிஷன் படி உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை இருந்தது அப்படின்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன், அப்புறம் நீங்கள் எங்கே ஓட் போட்டிங்களோ அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய நம்பர், அதுக்கப்புறம் எந்த அதனுடைய பார்ட் நம்பர் எல்லாமே வந்து இதில் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் 2002 இல்லை 2005 வந்து நீங்கள் ஓட் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அடையாள நம்பர், லைக் அந்த அடையாள அட்டையில் இருக்கிற நம்பர் என்னென்ன, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ பெருசாக யாருக்கும் ஞாபகம் இருக்காது. அப்படி இல்லைன்னா எங்கேருந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் வந்து இந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த லிங்க்குக்கு வந்து நீங்கள் போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் பை எபிக் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஆப்ஷன் மேபி இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம் இன்ஃபர்மேஷனுக்காக, அதனால ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுடைய 2002 உங்ககிட்ட என்ன ஐடி இருந்ததோ அந்த ஐடியில் இருக்கிற நம்பர் வந்து ஃபஸ்ட் இங்கே போட்டு வந்து சர்ச் பண்ணுங்கள். இதை நான் ஆல்ரெடி வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டேன் 2-3 ஐடிக்கு. இதில் என்ன வருதுன்னு சொன்னால் உங்களுடைய ஐடி இப்போ நான் ஒன்று என்டர் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து 2002 ஓட் பண்ணப்போ அவங்கக்கிட்ட இந்த ஐடி வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த ஐடியை வந்து நம்ம இங்கே போட்டோன்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு கரெக்டாகவே வந்து வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் இப்போ ஒரு ஐடியோட நம்பர் வந்து போட்டு நான் வந்து சப்மிட் கொடுக்குறேன். எனக்கு வந்து இந்த கீழே வந்து லிஸ்ட் ஆகிடுச்சு, கரெக்டாக என்ன பார்ட் நம்பர், என்ன சீரியல் நம்பர் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை தான் இந்த இன்ஃபர்மேஷன் தான் நாம் வந்து இங்கே லெஃப்ட் சைடில் வந்து ஃபில்அப் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதியினுடைய நம்பர் இங்கே 80 லைக் 80 மொரப்பூர்னு இருக்குங்க இல்லைங்களா. ஸோ இந்த நம்பர் தான் வந்து நம்ம இங்கே வந்து ஃபில்அப் பண்ணோம். சட்டமன்ற தொகுதியினுடைய எண் வந்து 80, பாகம் நம்பர் வந்து இங்கே வந்து 141 இருக்குது. அந்த மாதிரி பாகம் நம்பர் 141 போடணும். வரிசை எண் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 295ன்னு இருக்குது. இந்த மாதிரி இங்கே 295. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இங்கே வந்து ஃபில்அப் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா உறவினருடைய நேம் எல்லாமே இங்கேயே வந்துடும். ஸோ இங்கே என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் உறவினுடைய பெயர், அவங்களுடைய உறவுமுறை என்ன, அப்போ வந்து உங்களுடைய எபிக் நம்பரும் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த எபிக் நம்பரை வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து ஃபில்அப் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த எபிக் லிங்க்ல போய் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ பாருங்க, நான் இதே லிங்க்ல தான் போகிறேன். இன்னொரு பர்சனுடைய வந்து போடுறேன். ஸோ இவருமே வந்து 2002 வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. பட் இவருக்கு வந்து நான் சப்மிட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா நோ ரெக்கார்ட்ஸ் ஆர் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு வருது. இதுக்கு என்ன மீனிங்னா அவர்கிட்ட அந்த ஐடி வந்து அப்போ கிடையாது. ஸோ இப்போ இருக்கிற ஓட்டர் ஐடியில் இருக்கிற
இந்த ஐடி தான். அப்போ வந்து இந்த நம்பரில் வந்து அவர்கிட்ட ஐடி கிடையாது. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, சர்ச் பை எலக்டோரல் ரோல். ஸோ இந்த ஆப்ஷனில் வந்து நான் வந்து போய் சும்மா செக் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிது. ஸோ இது உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வேளை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எபிக் லிங்க்ல கிடைக்காத இன்ஃபர்மேஷன் வந்து சில பேருக்கு இதில் கிடைக்கலாம். நான் அதனால தான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், ஒருவேளை உங்கள் இன்ஃபர்மேஷன் கூட இதில் வரலாம். ஸோ லிங்க் வந்து ஸ்லோவாக தான் லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இது வந்து வந்துருச்சு. இதில் வந்தீங்கன்னா கீழே வந்துருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2002 இருக்குது, 2005 இருக்குது. நான் வந்து 2002 தான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து இந்த பர்சனோட ஓட்டர் ஐடி வந்து இருக்குது. ஸோ ஓட்டர் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு டிஸ்ட்ரிக் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்னு தெரியும். அதனால நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓட்டர் ஐடியில் வந்து இந்த பர்சனோட ஐடி வந்து சட்டமன்ற அசம்பிளி வந்து நம்பர் வந்து இருக்கு. ஸோ அந்த நம்பரை வச்சு நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அசம்பிளி வந்து நான் சர்ச் பண்ணுற பர்சனுக்கு வந்து மொரப்பூர். ஸோ நான் அதை வந்து போட்டுட்டேன். பாகம் நம்பர், அதுக்கப்புறம் பாகம் நம்பர் இது வந்து எனக்கு கிளியராக தெரியல. பட் யூஸ்வலாக எங்கே போட்டிருப்பாங்கன்னு நானே வந்து ஒரு அசம்ஷனில் வந்து செலக்ட் பண்ணலாம். ஏன்னா மோஸ்ட்லி இந்த ஏரியாவில் நடக்கிற எலெக்ஷன் எல்லாமே அந்த ஸ்டேஷனில் தான் நடக்கும். ஸோ நான் அதனால் வந்து அதை வந்து செலக்ட் பண்ணி நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ இது வந்து 141 லைக் இந்த மூணுமே இங்கே தான் மோஸ்ட்லி வந்து நடக்கும் இந்த ஏரியாவில். ஸோ அதனால் நான் இங்கே செலக்ட் பண்ணி பார்த்தேன். இந்த பார்ட் நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்கிற கேப்சர் நம்பரை வந்து இங்கே என்டர் பண்ணுங்கள், 1E5. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை என்டர் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து 2002 நடந்த இந்த அசம்பிளி நம்பர், அதாவது 80, இந்த அசம்பிளியில் யார் யாரெல்லாம் ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் ஆஃப் பர்சன் எல்லாரோட நேமுமே இங்கே வந்துடும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சனோட ஐடி இங்கே பாருங்கள், இங்கே நிறைய பேருக்கு வந்து ஐஃபன் போட்டிருக்காங்க. ஸோ இதனால தான் உங்களுக்கு எபிக் லிங்க்ல வந்து வேல்யூ வர மாட்டேங்குது. இப்போ இந்த மாதிரி டைரெக்டாக வேல்யூ இருக்கிற பர்சனோட வேல்யூ நீங்கள் டைரெக்டாக எபிக் லிங்க்ல போட்டிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாகவே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். ஸோ இதுதான் சீரியல் நம்பர், இது வந்து உங்களுடைய நேமு, இது வந்து உங்களுடைய உறவுமுறை கணவர், இது வந்து கணவரோட நேமு, அவரோட ஏஜ். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே தான் வந்து நீங்கள் வந்து இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லிங்க் வந்து ஒர்க் ஆகாதவங்க இந்த மாதிரி போய் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி உங்களுடைய இன்ஃபர்மேஷனை வந்து அதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2002 வந்து ஓட்டே பண்ணலை அப்படி இருக்கிறப்ப என்னென்னா உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ ஓட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ நான் இப்போ காமிச்ச அதே மெத்தடில் வந்து போய் சர்ச் பண்ணி அவங்களோட நேமு, அவங்களுடைய நம்பர் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா ஐஃபன் போட்டுருங்க, அவங்களுடைய உறவு முறை, அதே மாதிரி பாகம், வரிசை எண் இதெல்லாமே வந்து கரெக்டாக போட்டுட்டு இங்கே வந்து உங்களுடைய சைன் வந்து போட்டுடணும். ஸோ இந்த லிங்க்குமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த சைட்டில் வந்து போனீங்கன்னா கரண்ட்டாக இருக்கிற உங்களுடைய எலெக்ஷன் போலிங் ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து ஒரு ஐடி வந்து போட்டு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறப்போ உங்களுடைய கரண்ட்டாக இருக்கிற போலிங் ஸ்டேஷன், பார்ட் நம்பர், அந்த டீட்டெயில் எல்லாமே வந்துடும். ஸோ இங்கேயுமே போயிட்டு நீங்கள் கரண்ட் எலெக்ஷன் போலிங் ஸ்டேஷன், பார்ட் நம்பர் எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.